வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். விண்வெளி வீரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அங்கெல்லாம் போனா கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸ் இல்லைனா 10 மந்த்ஸ் அந்த மாதிரி அவங்க ஸ்டே பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா அப்போ வரைக்கும் அவங்க அவ்வளோ ட்ரெஸ் எடுத்துட்டு போய் அங்கே வச்சுக்கவும் முடியாது, ரொம்ப வெயிட் ஆயிடும். ஆனால் அப்படி எடுத்துட்டு போனாங்க அப்படின்னாலும் எப்படி அவங்களால வாஷ் பண்ண முடியும்? ஏன்னா ஸ்பேஸ்ல லாண்ட்ரி சர்வீஸ்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. அவங்களால துணியெல்லாம் உட்காந்து துவைச்சிட்டு இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு துணியை எடுத்து அவங்க போடுறாங்க அப்படின்னா, அத அவங்களால எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க போட்டுக்கலாம். அத அவங்க போட்டுக்கிட்டே இருக்கலாம். எப்போ அது போட முடியாத கண்டிஷனுக்கு போகுதோ, அந்த டைம்ல அவங்க ஒரு கார்கோ வெசல்ல அந்த துணி எல்லாத்தையுமே போட்டு, அத இனிஷியலாவே பர்ன் பண்ணி விட்டுருவாங்களாம். அது அப்படியே எர்த்தோட அட்மாஸ்பியர் வரைக்கும் டிராவல் ஆகி அங்கிருந்து எர்த்துக்கு வரும்போது அப்படியே காத்தா கரைஞ்சு மறைஞ்சிரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்படிதான் அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க. இது உண்மையா இல்லையா அப்படின்னு தெரியாம நெறைய பேர் குழப்பத்துல இருக்காங்க. ஆனா திரும்ப அவங்க வரும்போது அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படின்னும் இன்னொரு பக்கம் சொல்றாங்க. எது எப்படியோ ஆக மொத்தத்துல அவங்க போடுற வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸை போடுறாங்க. அதை துவைக்கலாம் முடியாது. லவ் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிளா எல்லாரும் இந்த ஹார்ட் சிம்பிளை சொல்லுவோம் இல்லையா, லவ்ன்றதுக்கான ஒரு சிம்பிளை ஹார்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த சிம்பிளை தான் எல்லாருமே சொல்லுவோம். ஸோ அது பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். சரி, எதனால இந்த சிம்பிள் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை நம்மளுடைய இதயத்தை இப்படிலாம் அப்படிலாம் கவுத்தி பார்க்கும்போது இந்த ஒரு ஹார்ட் சிம்பிள் வருமோ, அதனால தான் இந்த ஹார்ட் அப்படின்ற விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்களோ, இதனுடைய இதயமா வச்சிருப்பாங்களோ இல்லை லவ்வா வச்சிருப்பாங்களோ, இப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் சில்ஃபியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டோடைய சீடு கிட்டத்தட்ட இந்த ஷேப்ல தான் இருக்கும். அதனால அதையே காதலுடைய அடையாளமா எடுத்துக்கிட்டாங்க. சரிப்பா, இத்தனை விதைகள் இருக்கும்போது ஏன் அதை போய் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டா, அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, குழந்தை பாகியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த சீடை சாப்பிடுவாங்களாம். இந்த சீடை யார் யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு குழந்தை பாகியம் உண்டாகும், ரொம்ப ஹெல்தியான பேபி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால காதல் அப்படின்றது இருவருமே சேர்ந்து ஒன்னா இருக்கிறது, மனசை பகிர்ந்துக்கிறது, உடலை பகிர்ந்துக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு மீனிங்கா அந்த டைம்லயே அதை பார்த்ததுனால இந்த சில்ஃபியம் அப்படின்ற இந்த பிளான்ட்டோடைய சீடையை காதலுடைய சின்னமா அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் இது ஒவ்வொரு இடங்களுக்கா போக போக இதுதான் அதோடைய சிம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லி உலகம் முழுவதுமே இப்போ லவ் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிளா இந்த ஹார்ட் ஷேப் மாறிடுச்சு. அதுலயும் குறிப்பா ரெட் அப்படின்ற அந்த கலர் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ஏன்னா ரோஸும் ரெட் கலர் தான், அதை வச்சுதான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காதல், நம்மளுடைய ரத்தம், இப்படி எல்லா விஷயங்களையுமே டினோட் பண்ற மாதிரி தான் இந்த ஹார்ட் ஷேப் அதை ரெட் கலர்லயும் வச்சிருக்காங்களாம். இது வரைக்கும் இருக்கிற ட்ரெண்ட்ஸ்லயே இந்த ஹிஸ்டரியிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெண்ட் அப்படின்னு சொன்னா குயின் எலிசபெத்தோடைய ட்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணாலும் அவங்களுடைய மக்கள் எல்லாருமே அவங்கள மாதிரியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்களாம். ஏன்னா ராணி அப்படிதான் இருக்காங்க. அவங்க தான் இப்போ ஒரு ட்ரெண்டோட குயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இப்படிலாம் மாறுறாங்களோ அப்படிலாம் நாங்களும் மாறுவோன்னு அவங்களுடைய ஃபேவரட்டான ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படி மாற ஆரம்பிச்சாங்க. ஆனால் குயின் எலிசபெத்துக்கு உண்மையிலேயே பார்த்தோம்னா அவங்களுடைய பல்லெல்லாம் கருப்பாக ஆரம்பிச்சது அந்த டைம்ல. அவங்களுடைய பல்ல கிட்டத்தட்ட நம்ம சொத்த பல் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பீரியட் வரும்போது அவங்களுடைய பல் பிளாக் ஆக ஆரம்பிச்சது. அப்படி பிளாக் ஆகிறத பார்த்ததும் அவங்கள அப்படியே மிமிக் பண்ணும் அப்படின்றதுனால நிறைய அவங்களுக்கு பிடித்த அவங்களுடைய ரசிகைகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, நிஜமாவே அவங்களுடைய பல்ல பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய சிரிப்பை அப்படியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்களாம். முன்னாடி அவங்க எதெல்லாம் ஃபேஷனாக பண்ணும் அப்படின்னு பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாங்க. இதுவும் ஒரு ஃபேஷன் தான், இதுவும் ஒரு ட்ரெண்டு தான் சொல்லி அவங்கள அப்படியே காப்பி பண்ணி நிறைய பேர் அதே மாதிரி பல்ல பெயிண்ட் அடித்து சுற்றினாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அது கேட்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு குயின் எலிசபெத் மேலே பயங்கர ஈர்ப்போடையே அவங்க ரசிகைகள் இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்களை அப்படியே மிமிக் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆக்டோபஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆக்டோபஸோடைய ரத்தம் ப்ளூ கலர்ல இருக்கும். இருக்கிற உயிரினங்களே இதுக்கு மட்டும்தான் ப்ளூ கலர் ரத்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான பேர் ஹியூமோசைனின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதோடைய புரோட்டீன்ல காப்பர் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதன் காரணமாக தான் இதோடைய ரத்தமும் ப்ளூ கலர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஆக்டோபஸ் இந்த ப்ளூ கலருக்கு மட்டும் இல்லாமல் அதோடைய 3 ஹார்ட்டுக்கும் ஃபேமஸ் தான். வேற எந்த உயிரினத்துக்குமே எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி கிடையாது, ஒன்லி ஆக்டோபஸ்க்கு மட்டும் தான் இருக்கு. பெரிய பெரிய லாரியில நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த லாரியிலெல்லாம் கீழே வீலுக்குள்ள சென்டர்ல பார்க்கும்போது ரவுண்டா ஒரு பெரிய பால் மாதிரி இருக்கும். அது எதுக்காக அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அது வெறும் டிசைனுக்காக இல்லை ஒரு வெயிட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் யோசிச்சிருந்தாலும் உண்மையிலேயே அதோடைய பேரு டிஃபரன்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஃபரன்ஷியல்ஸ் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் டிஃபரண்ட்னா என்ன? வெவ்வேறு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ நம்ம இந்த பெரிய பெரிய காரோ இல்லை பெரிய பெரிய லாரியோ டிரைவ் பண்ணிட்டு போகும்போது நம்ம ஏதோ ஒரு லெஃப்ட் கட்டோ இல்லை ரைட் கட்டோ அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, எப்பயுமே இந்த வீல்ஸ் எல்லாம் சேம் ஸ்பீட்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கும். ஆனா அதே மாதிரி நம்ம டேர்ன் எடுக்கும் போதெல்லாம் சேம் ஸ்பீட்ல சுத்துச்சு அப்படின்னா ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன காரணம்னா, இது என்னதான் சேம் ஸ்பீட்ல போனாலும் ஆனா நம்ம திரும்பும் போது அப்படின்ன போது
நம்மளுடைய டேர்னுக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கக்கூடியது ஒரு வீல் இருக்கும், அதை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இன்னொரு வீல் இருக்கும். அப்போது நம்ம ஃபிசிக்ஸாக கால்குலேட் பண்ணும்போது ரெண்டோடைய டிஸ்டன்ஸும் வேறு வேறு. அப்போ அது சேம் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அந்த வண்டி நிர்குலைஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, தடமாறி போகும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த டிஃப்ரென்ஷியல்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த மாதிரியான டேர்னிங்கில் இல்லை எங்கெங்கெல்லாம் நமக்கு தேவையோ அப்போது ரெண்டும் வெவ்வேறு ஸ்பீடில் ஓடுறதுக்கான வேலையை இது பார்க்குது. அப்படி பிரித்து நம்ம பார்க்கும்போது ரெண்டு வீலும் ஒரே ஸ்பீடில் இருந்தாலும் நீங்கள் திருப்பும் போதெல்லாம் அப்போ தேவையான அளவுக்கு ஸ்பீட் கண்ட்ரோலும் இந்த டிஃப்ரென்ஸையும் இந்த டிஃப்ரென்ஷியல்ஸ் பண்ணுது. அதனால தான் நம்மளுடைய டேர்ன்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. பெரிய பெரிய லாரி, கண்டெய்னர்ஸ் கொண்டு போகக்கூடிய லாரி எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக திரும்புறதுக்கான காரணமும் இதுதான். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijayashree. Take care.